மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் கோவில் வழியாக அலஞ்சி மங்கலம் வரையில் மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய பேருந்து சேவையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, துணைத் தலைவர் மணிமாறன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் பசுமை வளவன், நகர செயலாளர் நாகராஜன், நகர பொருளாளர் கஸ்பாபாலா, ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன், மாயவன், வானமாதேவி ராஜா, மோவூர் மதி, கலையரசன், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் ஆற்றல் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக விளாக்கம் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் நடைபெற்ற அதிகாரிகளின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். நீலகிரி மாவட்டத்தில் சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, கரடி, காட்டெருமைகள், மான் போன்ற வனவிலங்குகள் நகரப் பகுதி மற்றும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் வலம் வர துவங்கியுள்ளது. இந்நிலையில் ஓட்டுப்பட்டறை காமாட்சியம்மன் கோவில் பகுதியில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். எனவே அசம்பாவிதம் எதுவும் நடக்கும் முன்னர் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 14 வயதிற்கு உட்பட்டோருக்கான தேசிய அளவிலான ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டி நடைபெற உள்ளது. இப்போட்டியில் பங்கேற்க தமிழக அணியைச் சேர்ந்த 6 பேரும் இன்று மகாராஷ்டிரா சென்றனர். முன்னதாக அவர்களுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி மற்றும் பாராட்டு விழா ராஜன் உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சர்வதேச நடுவரும் பயிற்சியாளருமான பிரேம்நாத் மற்றும் பயிற்சியாளர்கள் தங்கலட்சுமி, கலையரசன், சக்திவேல், ராஜதுரை மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தானி, கோட்டகம், வடமலை, மடக்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு பாசனத்திற்கு முக்கிய வாய்க்காலாக முள்ளியாறு உள்ளது. இந்நிலையில் குறுவை சாகுபடி பொய்த்து விட்டதால் ஒருபோக சாகுபடியாக சம்பா சாகுபடியை நம்பி விவசாயிகள் விதைகளை வயலில் விதைத்து ஒரு மாதமாகியும் போதிய தண்ணீர் வராததால் விரக்தியடைந்த விவசாயிகள் தானி, கோட்டகத்தில் முள்ளி வாய்க்காலில் உள்ள ஷட்டர் மேல் ஏறி பொதுப்பணித்துறையினரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரில் தண்ணீர் திறந்து ஒரு மாதம் ஆகிறது. இங்கு முள்ளியாற்றில் அறவே தண்ணீர் வரவில்லை. குறுவை சாகுபடி முற்றிலுமாக பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடி ஒருபோகமாவது வாழும் விவசாயிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் ஒட்டுமொத்தமாக திருத்துறைப்பூண்டி பாசனத்துறை அதிகாரிகள் அலட்சிய போக்கால் இந்த 10-12 கிலோமீட்டருக்கு சுத்தமாக தண்ணீர் வராததால் 5 கிராமம் சுமார் 15,000 ஹெக்டேர் நிலம் முற்றிலுமாக கருகியுள்ள நிலையில் இருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் பார்வையிட்டு இன்று மாலைக்குள் தண்ணீர் வரவில்லை என்றால் ஓரிரு நாளைக்குள் விவசாயிகள் ஒன்று திரண்டு செங்காத்தலை பாலத்தில் மாபெரும் உண்ணாவிரத பசுமறியல் போராட்டம் நடத்துவோம் என்பதை தமிழக அரசுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் எச்சரிக்கையாக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்துகிறோம். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி கொடியசைத்து துவக்கி வைத்தார். உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே விகேபுரம் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கரடிகள் நடமாட்டம் இருப்பதைக் கண்டு வனத்துறையிடம் மக்கள் தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறை சார்பில் கோட்டை விலைப்பட்டி, அகஸ்தியர்புரம், செட்டிமேடு ஆகிய பகுதிகளில் 3 கூண்டுகள் வைக்கப்பட்டன. ஆனால் இந்த கூண்டுகளில் சிக்காமல் கோட்டை விலைப்பட்டி சுடலைப்பாடன் கோவில் வளாகத்தில் கரடி ஒன்று நடமாடியுள்ளது. அதேபோல் மடிமுத்தாறு, அண்ணாநகர் பகுதியை சார்ந்த ராணி என்பவரது வீட்டின் மேற்கூரையை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. கரடியின் சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் கரடியை விரட்டியுள்ளனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரிப்பதால் பொதுமக்கள் நிம்மதியின்றி உள்ளனர். எனவே வனத்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை வில்லிவாக்கம் மேற்கு பகுதி திமுக சார்பில் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி செயலாளர் ஜெயின் தலைமையில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சிட்கோ நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் மலைத்தோட்ட காய்கறிகளான வெள்ளைப்பூடு, கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முள்ளங்கி, முட்டைகோஸ் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த காய்கறிகளை உதகை நகராட்சி சந்தையில் உள்ள காய்கறி மண்டிகளுக்கும் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளுக்கும் விவசாயிகள் எடுத்து சென்று ஏல முறையில் விற்பனை செய்து வருகின்றனர். குறிப்பாக ஊட்டி வெள்ளைப்பூண்டு வரத்து குறைவாக உள்ளதாலும் விதைகளுக்காக விவசாயிகள் வாங்கி செல்வதாலும் வெள்ளைப்பூண்டின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் நீலகிரி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை ரோடு அம்மூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சுங்கச்சாவடி கட்டண உயர்வு உள்ளிட்ட ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் பாலன் தலைமையில் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து தெரு வியாபாரிகள் கழுத்தில் காய்கறி மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசாணை எண் 243 ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அக்ஸேலியம் கல்லூரியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் வேலூர் மலைப்பகுதிகளை பசுமையாக்கவும் கல்லூரியின் மாணவிகள் 3000 பேர் ஒருங்கிணைத்து 5 லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கும் பணியினை மேற்கொண்டனர். இந்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார். இதில் கல்லூரியின் முதல்வர் ஆரோக்கிய ஜெயசீலி, சமூக ஆர்வலர் தினேஷ் சரவணன், சூழல் இயல் குழு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் இசபெல்லா ரோசலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் என்பது வெயில் கடுமையாக தமிழ்நாட்டிலே அதிகமா வெயில் உள்ள மாவட்டம் எது என்றால் அது நம்முடைய வேலூர் மாவட்டம் என்று சொல்லலாம். அதே போல மரங்கள் குறைவாக பல்வேறு வளர்ச்சி பணிகளால் தொடர்ச்சியான மரங்கள் குறைவாக உள்ள மாவட்டம் எது என்றாலும் நாம் நம்முடைய மாவட்டத்தை சொல்லலாம். நம்முடைய மாவட்டத்தை பசுமையாக மாற்றுவது எப்படி என்பது நாங்கள் ஒரு சிறு குழுவாக வைத்து நம்முடைய டிஎஃப்ஓ, நம்முடைய அக்ரிகல்ச்சர் ஜேடி இவர்களோடு இணைந்து தொடர்ந்து எப்படி நாம் நம்முடைய மாவட்டத்தில் அதிகமாக பசுமை கவர், கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் அந்த குழுக்களில் எங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நண்பராக தொடர்ந்து வந்து நாம இந்த மாதிரி விதைப்பந்து இதற்கு செய்யலாம். அதே போல அடுத்து நாங்கள் பனை விதைகளை சேகரித்து அதை மாவட்டம் முழுக்க பனை மரங்களை ஒவ்வொரு கிராமத்திலையும் பனை மரங்களை அதிகப்படுத்துவதற்காக இந்த முயற்சிக்கு அடுத்த முயற்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு டிட்டோ ஜாக் ஆசிரியர் சங்கத்தின் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் ராஜவேல், மாநில வெளியீட்டு செயலாளர் பெரியசாமி கலந்து கொண்டு ஆசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் மாநில முன்னுரிமை அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டுவர வேண்டும், ஒன்றிய அரசிற்கு இணையான ஊதியத்தை 2006ஆம் ஆண்டு முதல் கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை வட்டம் வெள்ளிமலை பகுதியில் உள்ள ஆரம்பூடி கிராமத்தில் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர்.
இந்நிலையில் ஆரம்பூண்டி கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட நடுநிலைப் பள்ளியில் கழிவறை, சமையல் கூடம், குழந்தைகள் தங்குவதற்கு போதுமான வசதிகள் இல்லை என்றும், மேலும் தங்கள் பகுதிக்கு தார் சாலை, பேருந்து வசதி ஏற்படுத்தி தரவும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் துவங்கியுள்ளது. இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகளுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணி செய்வதற்கு தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்க வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்ட தலைவர் சிவசங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிராம நிர்வாக அலுவலர் சங்க மாவட்ட துறை தலைவர் கணேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணி செய்வதற்கு தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்க வேண்டும், ஏற்கனவே செய்த பணிகளுக்கு தொகுப்பூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் கலை திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கீழப்பெரம்பை ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது. இந்த கலை திருவிழாவில் பெரும்பாலான மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த கலை திருவிழாவில் மரங்களை பாதுகாப்பது பற்றியும், மரங்களால் ஏற்படும் மருத்துவ குணங்கள் மற்றும் நன்மைகள் பற்றியும், சமூக நலன்களை பாதுகாப்பது பற்றியும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா சுந்தரகுண்டு கிராமத்தைச் சேர்ந்த பூவரசன் கடந்த 2018ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சியில் இருந்து அருப்புக்கோட்டை செல்லும் சாலையில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த வழக்கு விசாரணை விருதுநகர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விருதுநகர் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 39,20,34 ரூபாய் வழங்க நீதிபதி ஹேமா நந்தகுமார் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை பின்பற்றி உரிய இழப்பீடு வழங்காத நிலையில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த அயப்பாக்கம் ECI சர்ச் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் உஷா தம்பதியரின் மகள் ரக்ஷிதா. இவர் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று அப்பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு ரக்ஷிதா பலகாரங்கள் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். அப்பொழுது அந்த வீட்டின் அருகில் ஒருவரது வீட்டில் வளர்த்து வந்த வளர்ப்பு நாயானது திடீரென சிறுமியை கடித்து குதறியுள்ளது. இதனையடுத்து சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் சிறுமியை நாய் கடிக்கும் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்காக மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் மின் கட்டண உயர்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் மற்றும் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறாமல் மானியம் வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றும் அரசை கண்டித்து வரும் 18ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். கடந்த மின்சார கட்டண உயர்வை பற்றி பேசியிருக்கின்றோம். அந்த பேச்சு நடக்கின்ற நேரத்தில் புதுவை மக்கள் மின்சார கட்டண உயர்வின் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக உயர்ந்த அளவிலே மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் மக்களுடைய எல்லோருடைய எண்ணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தாங்க முடியாத அளவிற்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிலே மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள்.
ஆனால் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு எந்த விதமான மின்சார கட்டண உயர்வும் இல்லாமல் இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் கண்டித்து இன்றைய தினம் நாம் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த கட்டண உயர்வை அவர்கள் குறைத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இதுவரை அவர்கள் குறைக்கவில்லை. அதற்கு மாறாக ஒரு சில மாற்றங்களை மட்டுமே செய்து அந்த உயர்வை நாங்கள் குறைத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாய நாடகத்தை நடத்தியிருக்கின்றார்கள். மக்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றார்கள். மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இன்றைய தினம் அந்த ஒரு எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். குறிப்பாக இந்த மின்சார கட்டணத்தை மக்கள் பாதிக்காத அளவிற்கு குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை.